ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம். இந்த முறை இந்திய அணியை நாங்கள் விடுறதா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே நாங்கள் தோற்றதுகளாக சேர்த்து வச்சு இந்த வாட்டி பழி வாங்குவோம். ஏசிய கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய எதிரான போட்டி குறித்தும் இந்திய அணிக்கு இப்போவே ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி எல்லாரும் சொல்கிறாங்க வலுவான அணியாக இருக்காங்க, நல்ல அணியாக இருக்காங்க, அது ஓகே தான். ஆனால் நாங்கள் அந்த டைமில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நாங்கள் தான் வெல்லுவோம். இந்திய அணியை நாங்கள் பழி வாங்கணும். லாஸ்ட் டைம் நாங்கள் தோற்றதே ரொம்ப வருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு சான்ஸு இந்திய அணியை வீழ்த்துறதுக்கு. இந்த ஏசியா கோப்பை வெல்றது மட்டும்தான் எங்களோட கனவாக நாங்கள் வந்திருக்கோம். அதனால் இந்த அணி எப்படி விளையாடுறாங்க, அந்த அணி எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்க மாட்டோம். இந்திய அணியை ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த முறை இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம். ஏசியா கோப்பை எங்கள் நாட்டு பாகிஸ்தான் நாட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம், ஒரு சவால் விட்டுருக்காருன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயங்க. ஏன்னா அதுக்குள்ளவே ஒரு சவால் விட்டு இந்த மாதிரி நிறைய மேட்ச் நாம் பார்த்துருக்கோம். பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு எதிராக விளையாடுறதுக்கு முன்னே இந்த மாதிரி நிறைய பேர் சவால் விட்டு மொக்க வாங்கியிருக்காங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பாகிஸ்தான் அணியில் பார்த்தீங்கன்னா அதுவும் பாபர் அசாம் இல்லை, முகமது ரிஸ்வான் இல்லை, சீனியர் பிளேயராக பார்க்க போட யாருமே கிடையாது. ஒரு யங் டீமு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க, இவர் சொல்கிற மாதிரி வாய் விட்ட மாரி செஞ்சு காட்டுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி யுஏஇ அணி எதிராக இந்திய அணி முதல் வெற்றி பதிவு செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி பாகிஸ்தான் அணி ஓமன் எதிரான ஒரு போட்டி விளையாடுறாங்க. இந்த போட்டி முடிஞ்சுவானே வர சண்டே பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குங்க. அதுக்கு இப்போவே பத்திரிகையாளர் சந்திப்பில் போட்டி குறித்து கேட்டதுக்கு இந்தியாவை பற்றி சவால் விட்டு பேசியிருக்காப்புல. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி முடிவு வருதுன்னு சொல்லிட்டு. நமக்கு இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா தரமான பிளேயராக இருக்காங்க. 11 பேருமே ஐபிஎல்லில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நட்சத்திரமாக வந்தவங்கன்னு சொல்லலாம், ஒரு கேப்டனாக இருந்தவங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்திய அணி மேலே நாம் நம்புவோம் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான டீமாக இருக்குங்க. ஓப்பனிங்கில் இருந்த போலிங் இருக்குது, பொம்ரா வந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவு வருது. ஏஷியா கப்பில் பாகிஸ்தான் இந்திய அணியை வீழ்த்துதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஏஷியா கப் பொறுத்த வரைக்கும் அதிகமாக கோப்பை வென்ற நாடு நம்ம தான். இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்காங்க, 2வது ஸ்ரீலங்கா, 3வது பாகிஸ்தான். வெறும் 2 கோப்பை மட்டும் தான் ஏஷியா கோப்பை வென்றிருக்காங்க. அதில் கூட இந்தியா தான் முதல் இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போவே மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைவன் சவால் விட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவு வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், பாபர் அசாம், ரிஸ்வான் மாரி ஒரு நட்சத்திர வீரர்களே அணியில் இல்லை. உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் யார் வெற்றி பெறுவாங்க? மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.